ஒருத்தர் நல்லா இருக்கும்போது அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படுறோமா, இல்லை எப்பிட்றா இவங்களாம் நல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோமா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய வேலையில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொருத்தங்க நம்மளை விட நல்லா உயர்ந்து போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறோம், நம்ம உடனே பொறாமை வந்துடுது. என்னடா அது, நேற்று வரைக்கும் இப்படி இருந்தாங்க, இன்றைக்கி என்னடா இப்படி இருக்கிறாங்க, இது வாங்கிட்டாங்களே அது வாங்கிட்டாங்களே, இவனுக்கா இப்படி இவளுக்கா இப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நிறைய வேலையில் அந்த போட்டி பொறாமை இது மாதிரி காரியெல்லாம் வைராக்கியெல்லாம் வந்து என்ன ஆயிடுது, நிறைய உறவுகளை ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளுடைய திங்கிங்கெல்லாம் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், எப்படியாகலும் நானும் நல்லா இருக்கணும், இவங்களுக்கு முன்னாடி நானும் சூப்பராக வாழ்ந்து காட்டணும், என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும், என் பிஸ்னஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம கம்பேரிட்டிவாக என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அவங்க வச்சுக்கிறத காட்டிலும் அதிகமாக வாங்கணும், இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் காட்டிலும் நம்ம நல்ல பிராண்டடாக நம்ம பண்ணணும், எல்லாமே இவங்க பண்ணுற ஊழிய பாதையில்னா கூட இவங்க பண்ணுற ஊழியத்தோடு நம்ம பண்ணுற ஊழியம் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலையும் என்ன பண்ணுறோம், அந்த போட்டி பொறாமல் நம்ம உள்ளத்தில் வருது. இது என்ன சிந்தைனா, இது மாம்சத்தின் சிந்தை என்று சொல்லி பார்க்கிறோம். இதே பைபிள் அழகாக ஒரு பெரிய அப்போஸ்தலன் பால் நம்ம குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் கொரிந்திய சபையோட மக்களுக்கு பற்றி சொல்கிறார், நீங்கள் பலமாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கீங்க, கடவுள் உங்களை ஆசீர்வச்சிருக்காரு, உங்களுக்காக நான் ப்ரே பண்ணுறேன், இன்னும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். பார்த்தீங்களா, ஏன் அவரோட ஊழியம், ஏன் அவருடைய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அவர் எல்லாத்தையும் அவர் உயர்வாக என்னன்னாரு, நீங்கள் நல்லா இருங்க, இன்னும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வச்சார். நீங்கள் என்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்களோ, எல்லாருக்காகவும் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ, இன்னும் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு நீங்களும் வளருவீங்க. உங்களுக்கு தேவன் தந்த எல்லா கடமைகளும் அது உயர்த்தப்படும். உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஊழியம் எல்லாம் உயர்த்தப்படும். அதனால் போகாமல் நம்மளை அழிச்சிடும், அது நம்மளை கீழே விழ தள்ளிடும். அதனால் எந்த கம்பேரிசனும் வேண்டாம், எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.